இஸ் வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஓகே, டன். ஸ்டார்ட். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வில் ஸ்டார்ட் ரியாக்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி லைக் வி ஹேவ் சம் கான்செப்ட்ஸ், அது மட்டும் கவர் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ போன கிளாஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்குது. ஸோ என்ன டாபிக்ஸ்னால் லைக் அரே மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டு மட்டும் தான் பெண்டிங். ஸோ மீதி அரே டிஸ்ட்ரக்டிங், ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ரக்டிங் எல்லாமே நம்ம போன கிளாஸ்லேயே கவர் பண்ணியிருந்தோம். அண்ட் இதே ஃப்ளோவில் லைக் வி ஹவ் ஆல்மோஸ்ட் கவர் எவ்ரி திங். இந்த ரோட் மேப்பில் இருக்கிறத எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். லைக் எவ்ரி திங். ஓகேவா? ஸோ பேசிக்ஸ் லைக் இன்ட்ரடக்ஷனில் டாம் மேனிப்புலேஷனில் வி டன் டூ டு த்ரீ திங்ஸ். லைக் எப்படி எல்லாமே பண்ணுறது, ஃபார்ம்ஸு, மெத்தட்ஸு, லைக் எல்லாமே லைக் விவ் சீன் எவ்ரி திங் இன் திஸ் ஆர்டர். கரெக்டா? ஸோ அதில் பெண்டிங் பார்த்தீங்கன்னா லைக் அரே மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஐ ஷோ யூ அரே மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ரக்டிங், அரே டிஸ்ட்ரக்டிங் பற்றி ரீகால் பண்ணலாம் ஒரு 5 minutes. ஓகேங்களா? ஸோ ரீகால் பண்ணிட்டு வில் ஸ்டார்ட். ஸோ அதுக்கப்புறம் டுடே வில் சி அபவுட் பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்ட். ஓகேங்களா? ஸோ ரியாக்டோட ரோட் மேப் எப்படி ரியாக்ட் கவர் பண்ண போகிறோம், எவ்வளோ டேஸ் ஆக போகுது, எல்லாமே ஐ வில் டெல் யூ எக்ஸாக்டாக. ஓகேங்களா? ஸோ ஓகே, வில் ஸ்டார்ட். Batch 3. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா we have seen rest and spread. give a short introduction. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நேரம் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், ஆல்ரெடி இட்ஸ் 8:10. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஒன்று வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அண்ட் ரெஸ்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ ஸ்ப்ரெட் அண்ட் ரெஸ்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஸ்ப்ரெட்ன்ற கீவேர்ட், லைக் ஸ்ப்ரெட்னு பார்த்தாலே யூ ஹவ் டு ரீகால் தட் இட் இஸ் அன்பேக்கிங். ஓகேங்களா? அன்பேக்கிங் ஈச் எலமெண்ட் இன்டூ இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ். ஸோ எப்படி ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணாலும் 3 டாட்ஸ் தான், எப்படி ரெஸ்ட் யூஸ் பண்ணனாலும் 3 டாட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, ரெண்டுமே சேம் தான். பட் ஆனால் when we tell it is a spread, எப்போ வந்து ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணோம், எப்போ வந்து ரெஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணா அப்படின்னா லைக் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு அரே இருக்கு. ஸோ இந்த அரேல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா லைக் இந்த 3 டாட்ஸ் த அரே நேம் கொடுத்தா என்ன ஆகும்னா எல்லா எலமெண்ட்ஸையும் இந்த அரேலேருந்து அன்பேக் பண்ணும். ஸோ ஈச் இண்டிவிஜுவல் எலமெண்ட்டாக எக்ஸாம்பிளுக்கு இங்கே அவுட்புட் என்ன வரும், 1. ஸோ இட் வில் பி அன்பேக்கிங். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு 2ன்னு வந்துடும். அடுத்து வந்து இட்ல அன்பேக் த நெக்ஸ்ட் எலமெண்ட் இஸ் 3. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க எலமெண்ட் இந்த அரே. ஸோ இப்படி வந்து அன்பேக் பண்ணுறதா வந்து யூசிங் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து லைக் அரேயோட ஸ்ப்ரெட் எப்படி பண்ணுறது, அப்புறம் வந்து லைக் கன்சோலாக பண்ணால் உங்களுக்கு அதே அரே தெரியும். ஸோ பேசிக்காக காப்பி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு என்ன மொத்த அரேயுமே தேவையில்ல, பட் ஆனால் எனக்கு அரேக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா யூ கேன் டூ அண்ட் காப்பி. லைக் இந்த அரேல இருக்கிறது எனக்கு இங்கே வரணும் அப்படின்னா 2 வே இருக்குது. ஒன்று நீங்கள் அரேவே அசைன் பண்ணிக்கலாம், அரே 3 = நியூ அரேன்னு அசைன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் இட் அப். ஸோ ஸ்ப்ரெட் பண்ண என்ன ஆகும், இட்ல ஸ்டார்ட் அன்பேக்கிங் த எலமெண்ட்ஸ். இல்லை லைக் ஃபார் லூப் மாதிரி தான் இந்த அரேல இருக்க ஒன்றா ட்ராவல்ஸ் பண்ணி இந்த புது அரேல ஆட் பண்ணும் பேசிக்காக. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ஸோ எல்லா ஆப்ரேஷன், ஸோ ஸ்ப்ரெட் வித் ஆப்ஜெக்ட்ஸும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ லைக் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது இங்கே வந்து ஆட் ஆகும், அப்புறம் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது ஆட் ஆகும், ரிமைனிங் இருக்கிறது அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நியூ. ஸோ ஸ்ப்ரெட் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது அதே மாதிரி வந்து லைக் ஓகே ஸ்ப்ரெட் அதே தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு வந்து இங்கே இருக்கு. ஸோ வென் யூ வாண்ட் டு சென்ட் n number of numbers into an function அப்படின்னா
இப்போ தான் வந்து ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஸோ அப்புறம் ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேங்களா? அதுதான் வந்து ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட் பேசிக்காக இட் வில் பேக் ஆல் த எலமெண்ட்ஸ் இன்டு அன் அரே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரேவாக மாற்றும். இது வந்து அன்பேக் பண்ணும், இருக்கிற எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் யூஸ் பண்ண என்ன ஆகும், வில் பி கெட்டிங் ஆல் த எலமெண்ட்ஸ் 1 2 3 4 5 6ன்னு வெளியே வந்துடும். இந்த அரே ரிமூவ் ஆயிடும். ஆனால் அதே இது ரெஸ்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து ஒரு புது அரேல வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி ரெஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னாலும் சேம் அதே தான். ஓகேங்களா? 3 டாட்டு. ஆனால் இங்கே எனி நேம். ஓகேங்களா? எனி நேம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ரெஸ்ட். ஸோ ஸ்ப்ரெட்டும் அதே தான். ஓகேங்களா? யூ கேன் கிவ் லைக் 3 டாட்ஸ் அண்ட் நேம். நேம் வந்து என்ன இருக்கணும், த அரே நேம். ஓகேங்களா? ஸோ அரே நேம் ஆர் லைக் எதை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம். ஆனால் ரெஸ்ட்னா லைக் யூ கேன் புட் ரெஸ்ட். ஓகேங்களா? லைக் 3 டாட் அண்ட் எனி நேம். ஸோ அது எப்போ யூஸ் ஆகும், இது எந்த யூஸ் கேஸில் யூஸ் ஆகும் ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் யூ டஸ் நாட் நோ ஹவு மெனி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் யூஆர் கெட்டிங் இன் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணணும். ஸோ ரெஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஆட் ஃபங்க்ஷன் வந்து இட் வில் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸாம்பிளுக்கு 2 நம்பர் எடுக்குது அப்படின்னா ஒரு லைக் 2 பேராமீட்டர்ஸ் கொடுப்பீங்க. இன்கேஸ் வந்து எனக்கு வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வருதுன்னே தெரியல, ஐ வாண்ட் ஆல் த நம்பர்ஸ் டு ரிசீவ், லைக் எல்லா நம்பர்ஸையும் ஐ வாண்ட் டு ரிசீவ் இட் அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு யூஸ் ரெஸ்ட் ஆப்ரேட்டர். ஸோ ரெஸ்ட் ஆப்ரேட்டர் கடைசியில் தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கும், எப்பயுமே ரெஸ்ட் ஆப்ரேட்டர் கடைசியில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட் வில் கெட் ஆல் த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இன் டூ ஃபார்ம் ஆஃப் அரே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கே இந்த ஃபங்க்ஷன் 2க்கு எவ்வளோ வேணால் லைக் ஆட் 2க்கு எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், இது வந்து லைக் ஒரு இதே ஸ்னிப்பெட்டில் உங்களுக்கு வில் பி ஹேவிங் அண்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஒரு சினாரியோவில் கொடுத்து கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு பி ஏபிள் டு டெல். ஸோ எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, லைக் நான் இப்போ ஜென்ரலாக கேட்குறேன். இஃப் தேர் இஸ் அ ஃபங்க்ஷன் யூ டஸ் நாட் நோ ஹவு மெனி நம்பர் ஆஃப் லைக் ஆர்குமெண்ட்ஸ் வில் பி சென்ட் டு த ஃபங்க்ஷன். ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த நம்பர்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு வில் பி யூசிங் ரெஸ்ட் ஆர் ஸ்ப்ரெட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு டெல் வி வில் பி யூசிங் த ரெஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா ரெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் இது வருதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா யூ ஹேவ் டு டெல் இட் இஸ் ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்ப்ரெட் அப்போ எப்போ யூஸ் பண்ணுவோம், டு சென்ட் எனி லைக் என் நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அரே இருக்குது, இந்த அரேயில் இருக்க எல்லா நம்பர்ஸையும் நான் சென்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், லைக் நார்மல் லாஜிக் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் போட்டு யூ வில் பி ட்ராவர்சிங் திஸ் கம்ப்ளீட் அரே. ஒரு எலமெண்ட்டாக எடுத்து நீங்கள் அனுப்பிச்சு வைப்பீங்க. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ கேன் யூஸ் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னா 3 டாட் அண்ட் த நம்பர், த நேம் விச் யூ வாண்ட் டு ஸ்ப்ரெட். இது என்ன பண்ணும், லூப் மாதிரி தான் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் 1 போகும், அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 5, அப்புறம் 6 அண்ட் 7. பேசிக்காக எல்லா நம்பர்ஸும் இங்கே சென்ட் ஆகும். அதேமாதிரி இங்கே எல்லா நம்பர்ஸையும் நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஸோ ஏபி, ஸோ ஏபிசின்னு போட்டிங்கன்னா 3 நம்பர் வரும். மீதி இருக்கிறதுல என்ன ஆகும், ரெஸ்ட் பேராமீட்டர்ஸில் போயிடும். இட் வில் பி கன்வெர்டட் இன்டு அ ஃபார்ம் ஆஃப் அரே. கரெக்டாக? அவ்வளோதான். சரி, ஓகே. இதுதான் வந்து ரெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட்டு. அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து இதுதான், இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அரே டீஸ்ட்ரக்சரிங், ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங். ஓகேங்களா? இது வந்து டீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் அரேன்னு சொல்லலாம், இல்லை ஆன் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளை அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இங்கே ஒரு நம்பர் ஆஃப் இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆக்சஸ் திஸ், லைக் யாராவது ட்ரை பண்ணுங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு, பட் இட்ஸ் ஓகே. லைக் இது நம்ம திரும்பி திரும்பி தான் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் ஒரு தடையும் பண்ணும்போது ஐ டெல் யூ. லைக் எக்ஸாம்பிளுக்கு லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கலாம். மேபி 1 2 மேபி ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹவு வுட் யூ ஆக்சஸ் திஸ், ஃபர்ஸ்ட் எனக்கு ரெண்டாவது நம்பர் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த அரேலேருந்து ஐ வாண்ட் த செகண்ட் நம்பர் 2. எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க, error of 5 of 1. 1. சூப்பர். ஸோ இப்படி பண்ணால் யூல் பி கெட்டிங் த இண்டெக்ஸ் 2. கரெக்டாக? ஸோ லைக் 2ன்றது பிரிண்ட் ஆகும். மேபி ஐ கிவ் சம் ஓகே அரே 5 இட்ஸ் வைட் ஷோயிங் மீ an error. ஸோ இது வந்து லைக் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஐ வில் பி கிவிங் இட் ஆஸ் அண்ட் அரே 5. ஓகேவா? ஸோ லெட் மீ ஜஸ்ட் கன்சோல் லாக் அண்ட் சி. லைக் இது வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ரெட் ரெஸ்ட்டோட உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, வில் அகெயின் சி. ஓகேங்களா? லைக் தனியாக ஒரு செஷனில் ஐ டெல் எவ்ரி திங். லைக் ஒரு 4-5 யூஸ் கேசஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வச்சு வில் கோட் ஸ்னிப்பட் பேஸ்ட் அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின்ஸில் நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வித் ரெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட். ஓகேங்களா? அது தனியாக நம்ம சீரீஸில் வந்து பார்க்கலாம். பட் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஆன் ரியாக்ட் அண்ட் பேக் அண்ட் வில் பி யூசிங் மோஸ்ட்லி டீஸ்ட்ரக்சர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா?
ஸோ இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ஐ திங்க் ஸோ தேர் வில் பி லாட் ஆஃப் கன்சோல் ஆஃப். ஸோ இதை வந்து லைக் அரே 5ன்றதை அப்சர்வ் பண்ணுங்க. நான் ஏன் இதை மட்டும் திரும்பி சொல்கிறேன் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிறேன். சரி ஓகே, வேறு சம்திங் லைக் இதை கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ அரே 5 மட்டும் லைக் பாருங்கள். ஜஸ்ட் zoom it up. தெரியுதா? we are able to access the element inside the array. ஓகேங்களா. இந்த புது அரேல இருக்க எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது. இன்கேஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஆக்சஸ் பண்ண வேணாம், ஐ வாண்ட் டு ஆக்சஸ் இட் டைரக்ட்லி அப்படின்னா என்ன வேல ஆக்சஸ் பண்ண முடியும்னா we have to destructure it. ஓகேங்களா. அதுதான் டீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் அரே ஆர் டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளைன்னு சொல்லலாம், வாட் எவர் இட் இஸ். பட் டீஸ்ட்ரக்சர் பண்ணணும். எப்படி நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா when it is an array you have to always use an array to destructure. ஓகேவா. ஸோ நீங்கள் வேரியபிள்ஸ் அசைன் பண்ணிக்கலாம், ஏபி அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அங்கே ஏபின்னு இருக்குன்னு நினைக்கிறேன், மேபி டிவின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? 1 வந்து இந்த டிக்கு அசைன் ஆகிடும், 2 வந்து விக்கு அசைன் ஆகும். இது இந்த மாதிரி பண்ணுறது என்னது? இட் இஸ் கால் டீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் அரே. ஓகேவா. ஸோ இப்போ எப்படி நான் ஆக்சஸ் பண்ணுறது? லைக் யாராவது எனக்கு 1 வேணும், நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? டி கொடுத்தா போதும். டி கொடுத்தா போதும். தெரியுதா? அரே ஆஃப் ஐடென்டிட்டி. இதுதான் வந்து அரே டீஸ்ட்ரக்சரிங். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் எனக்கு நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, பட் ஏன்னா எனக்கு வேணாம், எக்ஸாம்பிளுக்கு 3 4 5 6 இந்த எலமெண்ட்ஸ்க்குலாம் இப்போ அசைன் பண்ணல. ஸோ இதை எப்படி நான் வந்து லைக் இதுலேயும் நான் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுனா இப்போ வந்து we have to use rest parameters. ஓகேவா. ஸோ 3 டாட் கொடுத்து you can give any வேரியபிள். ஸோ நான் சும்மா ஒரு வேரியபிள்ஸ் கொடுத்துக்கிறேன், மேபி இவ்வளோ வேணாம், சும்மா சரி. ஸோ இப்போ இந்த சேல் என்ன இருக்கும்? will be getting all the remaining elements. ஸோ எதுலேருந்து 3லேருந்து 6 வரைக்கும் என்ன ஆகும்? இந்த வேரியபிளில் போய் அசைன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ சும்மா லைக் சேவையும் நம்ம கன்சோல் ஆஃப் பண்ணி பார்த்துக்கலாம். மேபி instead of t I'll just console of this variable. லைக் சே என்னவா இருக்கும்? from 3 to 6. 3 to 6 என்ன ஃபார்ம்ல இருக்கும்? in form of array. கரெக்டா. ஏன்னா ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் என்ன பண்ணும்? ஆல்வேஸ் இட் வில் பேக் த ஆல் த எலமெண்ட்ஸ் இன்டு அன் அரே. கரெக்டா. பார்த்தீங்களா? இட் வில் பேக் த எலமெண்ட்ஸ் இன்டு அன் அரே. அதனால ரிமைனிங் எலமெண்ட்ஸ்ல என்ன இருக்கு? ஒரு அரேல பேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கோட் ஸ்னிப்பெட் கேட்டுட்டு லைக் இது ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரா ரெஸ்ட் ஆப்ரேட்டரா சொன்னா என்ன ஆப்ரேட்டர் இது? சேன்றது ரெஸ்ட் ஆப்ரேட்டர். ரெஸ்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. ஓகேங்களா. ஏன்னா மூணுமே லைக் ரெண்டுமே மூணு டாட்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும், பட் வில் பி கெட்டிங் கன்ஃபியூஸ். ஓகேவா. சரி ஓகே, இதே விஷயத்தை ஆப்ஜெக்ட்ல ஸ்டார்ட்னு பார்த்துட்டு வில் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். மேபி ஐ கிரியேட் அ நியூ ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது? மேபி கார் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம், கார்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ஓப்பன் கலி கர்ஸ் கல்லி இருக்கும். வில் பி ஹேவிங் கீ வேல்யூ பேர்ஸ். கரெக்டா. ஸோ ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம், ப்ராடக்ட் 1 அண்ட் ப்ராடக்ட் நேம் சும்மா 2 வச்சுக்கலாம். வில் நாட் எக்ஸ்பேண்ட் இட் மச். நான் இதுக்கப்புறம் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி லாட் ஆஃப் திங்ஸ். ஓகேங்களா. ஸோ நிறைய விஷயம் பார்க்க போகிறோம், அதனால் லைக் நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. சரி ஓகே. இப்போ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நேம் வந்து ஆக்சஸ் பண்ணணும்ப்பா. நான் என்ன யூஸ் பண்ணி ஐ கேன் ஆக்சஸ்? ஸோ ld1 console.log. யாராவது வாட் ஆர் ஆல் வேஸ் தேர் டு ஆக்சஸ் திஸ்? இப்போ நான் அரே வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணோம். கரெக்டாக. ஸோ 2 வே பார்த்தோம். ஸோ லைக் ஒன்று, ஸோ லைக் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்? இண்டெக்ஸ் கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே வந்து லைக் இதில் வந்து என்னென்ன வேஸ் இருக்குது டு ஆக்சஸ் ப்ராடக்ட் நேம்? டாட் நோட்டேஷன், பிராக்கெட் நோட்டேஷன். கரெக்டா. ஸோ டாட் நோட்டேஷன் எப்படி பண்ணுறது? காட் டாட் ப்ராடக்ட் நேம். கரெக்டா. வில் பி கெட்டிங் த ப்ராடக்ட் நேம். ஸோ செக் பண்ணிடலாமா? பார்த்தீங்களா, கடைசியில் வந்து கார்னு வருது. ஸோ எனக்கு டாட் நோட்டேஷனும் வேணாம், எனக்கு வந்து பிராக்கெட் நோட்டேஷனும் வேணாம். ஸோ அதேமாதிரி பிராக்கெட் நோட்டேஷனும் நிறைய பேருக்கு நான் காட்டிடுறேன். ஷோ யூ. ஸோ காட்ட ஒரு அரேவா அந்த பேர் கொடுத்துக்கணும்.
ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா இட் இஸ் வயா பிராக்கெட் நோட்டேஷன். புரியுதுங்களா? கார் ஆக்சஸ் பண்ண முடியும். எனக்கு பிராக்கெட் நோட்டேஷன் வேணாம், எனக்கு டாட் நோட்டேஷன் வேணாம், பட் ஐ வாண்ட் டு ஆக்சஸ் த எலமெண்ட்ஸ். அப்படின்னா எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? வி ஹாவ் டு டீஸ்ட்ரக்சர் த ஆப்ஜெக்ட்ஸ், அல்ல டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளைன்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுறது? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் ஆப்ஜெக்ட். ஸோ டீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அங்கே அரே போட்டு இங்கே ஏன் ஆப்ஜெக்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லி டவுட் வரக்கூடாது. ஸோ இட் இஸ் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? பேர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? மேபி சிடி ஏதாவது பேர் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சிடி ஆர் ஒய்டி சம்திங் லைக் தட். ஓகேவா? ஏன்னா இந்த ஃபைலில் நிறைய பேர் ரீநேம்ஸ் இருக்கும். எக்ஸ் ஒய் ஏபிசி அது எல்லாமே ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ பேசிக்காக இப்போ இந்த சிடியில் என்ன இருக்கும்? ப்ராடக்ட் வந்து ஸ்டோர் இருக்கும். புரியுதா? ஓகே. இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. இது வருமா? லைக் இது ஒர்க் ஆகுமா? இது யாராவது எனக்கு சிடியில் ப்ராடக்ட் வந்திருக்குமா? It won't work because same name should be same key value should be given there. Given for object destructure. கரெக்டா? Object. Product name product name. ஸோ இப்போ நம்மளால இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ console dot log of product. console dot log of இது எல்லாருக்கும் கிளியரா? ஸோ வரைக்கும் நான் கன்சோல் லாக் பண்ணிடுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் ஹேண்ட்லேயும் நிறைய இடத்துல பார்க்கலாம், பேக் ஹேண்ட்லேயும் பார்க்கலாம். ஸோ நான் பண்ணும் போது ஐ வில் டெல் யூ. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் தெரியுதா? ஸோ மேபி நான் ரொம்ப நிறைய இருக்கு. console dot log ஒரு இது போட்டுடலாம். தெரியுதா? வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் த ரெண்டு வேல்யூஸ். இந்த லைனுக்கு கீழே வருது. இதில் யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த கான்செப்ட்ல? இது வந்து ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சர். எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே. we'll go into next இதுவா? okay, we'll go. map filter reduce. ஓகேங்களா? இதுவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? so we'll see now array methods. so we'll put it like தனி ஃபைல் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு செப்பரேட் ஃபைல் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்காக நான் ஒரு அரே மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். மேபி ஒரு நம்பர்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு அரே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே அரே மெத்தட்ஸ். ஓகேங்களா? 6 7 8 9 சும்மா 10 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வி ஹவ் கிரியேட்டட் அன் அரே. அது வந்து நம்பர்னு பேர் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த அரே ஓகே. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி ஆல் த அரே மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து 3 முக்கியமான அரே மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன மெத்தட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வி ஆர் கோயிங் டு சி இஸ் மேப். ஓகேங்களா? மேப் என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ மேப் இஸ் பேசிக்லி லைக் அண்ட் ஃபார் லுப். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து எப்படி ஃபார் லுப் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் சம்திங் லைக் ஃபார் ஈச் அந்த மாதிரி. இட்ஸ் ஓகே. மேப் பார்க்கறதுக்கு முன்னாடி வில் அகைன் சி லைக் ஏன்னா உங்களுக்கு ஐ ஷோ யூ. ஸோ ஃபார் ஈச்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபார் இஸ் பேசிக்லி லைக் அண்ட் ஃபார் லுப். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக அட்வான்ஸ் ஃபார் லுப்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மல் ஃபார் லுப் எப்படி இருக்குன்னா, ஃபார் இன்ட். ஸோ இந்த மாதிரி லைக் இதில் வந்து இனிஷியலைஸ் பண்ணக்கூடாது. I should be like numbers dot length அந்த மாதிரி என்ன வச்சுக்கலாம். ஸோ நான் எல்லா வேஸும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ தட் வில் பி கெட்டிங் கிளியர் கிளாரிட்டி.
ஸோ I ப்ளஸ் ப்ளஸ் maybe. ஸோ இதில் வந்து console.log of number of I. இது வந்து நான் லைக் ஓகே ஃபார் லூப். இது வந்து ஃபார் லூப். ஸோ இதை ஃபஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வில் see about for each. அதுக்கப்புறம் வில் go into map. ஓகே ஓகே ஒரு நிமிஷம் ஆகிட்டேன் மிஸ்டேக். இட்ஸ் ஓகே. ஸ்டார்டிங் I equal to 0 ல இருந்து கொடுக்காதல இது வந்து. ஓகே 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 சாரி இனிஷியல் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஓகே சாரி. ஓகே இதுதான் வந்து நம்ம நார்மல் ஃபார் லூப் வந்து லைக் இப்படி தான் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து we have seen. ஓகேங்களா ஸ்டார்டிங் நம்ம ஃபார் லூப் வந்து இதுதான் ஆக்சுவலாக கடைசியாக பார்த்தோம் கரெக்டாக பேசிக்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்டில் லைக் கடைசியில் ஃபார் லூப். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபார் லூப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மாடிஃபைடு வே ஆஃப் ரைட்டிங் ஃபார் லூப். ஒன்றும் இல்லை லைக் அதே நேம் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் அரே நேம் இதுதான் நம்பர்ஸ் டாட் இதில் வந்து ஃபார் ஈச்னு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபார் ஈச் இஸ் அண்ட் மெத்தட் அரே மெத்தட். ஓகேங்களா இட் வில் டேக் 2 things. லைக் ஒன்று வந்து லைக் 2 thingsல ஒரே விஷயம் தான். ஒன்று வந்து கால் பேக் ஃபங்க்ஷன். கால் பேக் ஃபங்க்ஷன் என்னன்னு புரியுதா? ஸோ ஆல்ரெடி அரே மெத்தட் லைக் ஃபார் ஈச்சே ஒரு மெத்தட் தான், ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன், திரும்பி ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாஸ் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ இது நார்மல் ஃபங்க்ஷனா இல்லை. இந்த ஃபங்க்ஷன் பேர் என்னது? இட் இஸ் கால்ட் அண்ட் கால் பேக் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? ஸோ நான் ஆரோ ஃபங்க்ஷன் செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தேன். ஃபார் நார்மலாக எப்படி ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கூட கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ ஆனால் பெட்டர் வே வந்து ட்ரை டு ஆல்வேஸ் யூஸ் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன்ஸும் வேணால் நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே போட்டுறேன். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ கான்ஸ்ட் a is equal to இப்போ லைக் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஆரோ ஃபங்க்ஷன்னா ஆரோ வச்சுக்கணும் கரெக்டாக. இல்லை கேர்லிஸ். ஸோ இந்த கேர்லிஸ் வந்துச்சுன்னா உடனே you have to put return. So you have to return something. So maybe 5 or 10 something like this. So இது வந்து arrow functions. ஓகேவா? இதுக்கு பேரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த arrow ஃபங்க்ஷனுக்கு பேரே இல்லை அப்படின்னா வந்து it is called anonymous function. ஸோ ஒன்றும் இல்லை, பேர் இல்லாமல் வச்சிங்கன்னா இந்த மாதிரி லைக் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சிங்க பேரே இல்லாமல் வச்சா இட் இஸ் கால்ட் anonymous function. அவ்வளோதான். சின்டெக்ஸ் எந்த சேஞ்சஸும் இல்லை. புரியுதா? இப்போ நம்ம இங்கே எழுதுறது எல்லாமே பாருங்களேன், இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் எழுதுறது எல்லாமே anonymous function. ஓகேவா? ஸோ லைக் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் anonymous கால்பேக் அந்த மாதிரி லைக் நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி. ஒன்றும் இல்லை, பேசிக்காக ஃபார் ஈச்ன்றது ஒரு மெத்தட். அந்த மெத்தடுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் பேர் கால்பேக் ஃபங்க்ஷன். சரி ஓகே. இங்கேயும் நாங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து நீங்கள் பேராமீட்டர்ஸாக வந்து இங்கே என்ன வேணால் வச்சுக்கலாம். மேபி எக்ஸ் ஆர் இ அந்த மாதிரி என்ன வேணால் வச்சுட்டு யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட்
நான் ஃபஸ்ட்டு console.log of e பண்ணுறேன், உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். மேபி வில் இது பண்ணிடலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம். தெரியுதா? you're getting just 1 2 3 4 5 6 7 8 9 10 மேபி. இப்போ பாருங்க, தெரியுதா? பேசிக்காக நீங்கள் இனிஷியலைஸ் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். பட் பேசிக்காக வந்து டேரெக்டாக யூ கேன் ஜஸ்ட் இது பண்ணிக்கலாம். யூ கேன் ஆக்சஸ் த எலமெண்ட்ஸ். பேசிக்காக நம்ம வேணால் இன்னொன்று ஒரு டைப் ஆஃப் அரே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். மேபி வில் கிரியேட் சம்திங் லைக் ஃப்ரூட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஃப்ரூட்ஸில் சும்மா போட்டுக்கலாமா? ஆப்பிள், we'll have cherry. வேறு ஒரே ஒரு ஃப்ரூட் வச்சுக்கலாம், மேபி ஆரஞ்சு. ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஃபார் ஈச் பண்ணுறதுக்கு. எப்படி பண்ணுறது? அரே நேம், அதே ஃபார் ஈச் இட் வில் டேக் அன் அனானமஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அதை கன்சோல் லாக் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தெரியுதா? யூஆர் ஏபிள் டு கெட் த எலமெண்ட்ஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் உங்கள் இதை வந்து கம்மியாக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் என்ன பண்ணணும்? ஐ ஹவ் டு இனிஷியல் வேரியபிள் வந்து லைக் இனிஷியலாக ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணணும், அதுக்கப்புறம் கண்டிஷன் போடணும், அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஐம் கன்சோல் லாகிங் இட். கரெக்டாக? ஆனால் ஃபார் ஈச் என்ன பண்ணுது? உங்களுக்கு இன்னும் ஈஸியாக்குது. புரியுதா? ஸோ அப்புறம் வந்து வில் சி பேசிக்காக வந்து, ஆனால் வந்து இது நல்லா புரிஞ்சுக்குவோம். ஃபார் ஈச் வந்து இன் அன் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் சேம் அந்த ஆர்டரில் தான் வந்து உங்களுக்கு வந்து மேப் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக மேப் இல்லை, பேசிக்காக வந்து லூப் பண்ணி அந்த இதை வந்து லாக் பண்ணும். ஓகேங்களா? மேப் என்ன பண்ணுன்னு பாருங்கள். ஸோ மேப்பை நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டிட்டு அப்புறம் ஐ ஷோ யூ த டெஃபினிஷன். மேப் ரொம்ப ஈஸி தான். இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் அரே எடுத்துக்கலாமே. ஐ ஜஸ்ட் ஷோ யூ. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல் த அரே மெத்தட்ஸ் வில் டேக் அன் அரே. ஸோ அதனால தான் இங்கே நான் நம்பர்னு போடுறேன். நம்பர்ன்றது என்னது? இட் இஸ் அன் அரே. புரியுதுங்களா? மேப் லைக் மேப் இஸ் அன் அரே மெத்தட்ஸ். ஸோ அதனால் மேப் அஸ் நம்பர் டாட் ஸோ மேப்னு போட்டுக்கணும். மேப் என்னது? ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட் என்ன எடுத்துக்கும்? ஆர்குமெண்ட்டாக இட் வில் டேக் அன் கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்? இட்ஸ் கோயிங் டு பி அன் அனானமஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஓப்பன் கர்லி, ஒரு ஆரோ, ஒரு போஸ்ட் கர்லி. புரியுதா? அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்? சேம் தான். இந்த இடத்துல ஈயோ என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். யூ கேன் ஜஸ்ட் டூ ஒன் கன்சோல் டாட் லாக். என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபார் ஈச் நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். தெரியுதா? இப்போ வந்து உங்களுக்கு இதோட நம்பர்ஸ் வருது. ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ. மேபி ஐ டூ இட் வித் ஃப்ரூட்ஸ். தெரியுதா? யூ ஆர் ஏபிள் டு கெட் தட் இது. ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஜஸ்ட் ரிட்டர்ன் இட், ஸோ இந்த கேர்லிஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். கரெக்டாக? ரிட்டர்ன் இ பண்ணால் இங்கே என்ன ஆகும்? ஸோ நான் இந்த ரிட்டர்ன் பண்ணுறதா ஐம் ஸ்டோரிங் இட் இன் ஆன்சர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த இ என்ன ஃபார்மேட்டில் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் பி கெட்டிங் அன் அவுட்புட் இன் ஃபார்மேட் ஆஃப் அரே ஆஃப் ஆன்சர். ஸோ நான் திரும்பியும் லைக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்சர்வ் பண்ணுங்கண்ணா ஃபஸ்ட்டு. தெரியுதா? ஸோ இதே விஷயத்தை ஐ டூ இட் வித் சேம் இது. தெரியுதா? ஃபார் ஈச் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இல்லை ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மேப் பற்றி வில் சி இட். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வில் கோ இன் டு டிஃபரன்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், எவ்ரி டைம் வென் யூ டூ அண்ட் மேப்,
என்ன ஆகுது, அதே மாதிரி தான் இதுவும் ஃபார் லூப் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். எக்ஸாக்ட்லி லைக் அன் ஃபார் லூப். என்ன ஆகுது பாருங்க. ஸோ மேப் லைக் ஃப்ரூட்ஸ்ன்றது ஒரு அரே. இந்த அரேல பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. என்ன ஆகுது, மேப் என்ன பண்ணும், இட் ஜஸ்ட் ஆக்ட் ஆஸ் அன் ஃபார் லூப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பிளுக்கு போகும், செரிக்கு போகும், அப்புறம் ஆரஞ்சுக்கு போகும். புரியுதா? ஸோ ஆனால் வென் யூ ரிட்டர்ன் இட், நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த கர்லிஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ரிட்டர்ன் பண்ணால் வில் பி ஆல்வேஸ் கெட்டிங் அண்ட் ஃபார்ம் ஆஃப் அரே. ஸோ ரிட்டர்ன் ஆகிறது வந்து இட் வில் பேசிக்லி, நல்லா எழுதிக்கோங்க இந்த மாதிரி மேப்பு தெரியுதா? மேப் will always return as a new array. புரியுதா? ஸோ அப்போ ஃபார் ஈச் என்ன பண்ணும், லைக் அப்போ எனக்கு ஃபார் ஈச்சும் லூப் தானே. அப்போயே எனக்கு வந்து ஃபார் ஈச்சுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஈச் வந்து லைக் இட் நாட் ரிட்டர்ன் அஸ் எனிதிங். பேசிக்காக இது வந்து லூப் பண்ணும். ஒரு எலமெண்ட்டாக ஒரு எலமெண்ட் லூப் தான் பண்ண முடியுமே தவிர்த்து வில் நாட் பி கெட்டிங் இட் ஆஸ் அன் அரே. ஓகேவா? ஸோ ஃபார் ஈச்சுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மேப் வந்து ஆல்வேஸ் கிரியேட்ஸ் அண்ட் நியூ அரே அண்ட் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கன்சோலாகவும் பண்ணிக்கலாம், இல்லை ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா வில் பி கெட்டிங் த அவுட்புட் இன் ஃபார்ம் ஆஃப் அரே. ஓகேங்களா? சேம் இதே தான், நம்பர்ஸாக இருந்தாலும் அதே தான் நடக்கும். லைக் சின்டாக்ஸ் ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக உங்களோட ஃபார் லூப்பை சிம்பிளிஃபை பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண வந்து ட்ரை பண்ணது வந்து ஃபார் ஈச்சு. ஃபார் ஈச்சில் என்னாச்சு, யூ நாட் பி கெட்டிங் லைக் புதுசாக வந்து நீங்கள் ஒரு புது அரேவோ அந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும். பட் ஆனால் லூப் பண்ணிக்கலாம். இங்கே லூப் பண்ணி நம்ம எப்படி என்ன ஃபங்க்ஷன்ஸ் ஆக்ட் பண்ணணுமோ ஆக்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு புதுசாக இதில் இருக்கிறதெல்லாம் எனக்கு வந்து புது அரேல வேணும். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் எனக்கு புது அரேல வேணும். அந்த மாதிரி வந்து இஃப் யூ வாண்ட் யூ ஹேவ் டு யூஸ் மேப். ஸோ ஃபார் ஈச்சுக்கு பதிலாக யூ ஹேவ் டு யூஸ் மேப். ஓகேங்களா? ஸோ மேப்பில் வந்து நீங்கள் கன்சோலாகவும் பண்ணிக்கலாம், இல்லை ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா வில் பி கெட்டிங் த அவுட்புட் இன் ஃபார்ம் ஆஃப் நியூ அரே. இதுதான் மேப்புக்கும் ஃபார் ஈச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? லைக் ஃபார் ஈச்சுக்கு வந்து இந்த சேம் ஆர்டர் ஆஃப் ஈச் எலமெண்ட் போட்டுக்கலாம். புரியுதா? ஸோ டவுட்ஸ் இருக்கா ஃபார் ஈச்சுக்கும் மேப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்? ஸோ ரெண்டுமே லூப் தான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி, ரெண்டும் லூப் தான். ஸோ அரே டாட் மேப்ன்ற ஃபங்க்ஷன் திரும்பி ஒரு என்ன இருக்கும், ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் ஆர் பேசிக்காக அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கப்பா. ஓகேவா? அதில் நீங்கள் ஆர்குமெண்ட்டில் என்னென்ன கொடுத்துக்கலாம். ஸோ இன்னும் சில விஷயங்கள் இருக்குது மேப்பில், நான் காட்டுறேன். இஃப் யூ வாண்ட் த இண்டெக்ஸ், இப்போ நீங்கள் இங்கே இண்டெக்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க, ஃபார் லூப்பில் ஐன்றது தான் இண்டெக்ஸ். இங்கே எப்படி இண்டெக்ஸ் எடுக்கிறது, யாருக்கா ஏதாவது ஐடியா இருக்கா? மேப் ஒரு ஃபார் லூப் தானே, எனக்கு இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணணும். நான் எப்படி பிரிண்ட் பண்ணுறது இண்டெக்ஸை? இங்கே என்ன, ஐம் ஏபிள் டு பிரிண்ட் த elements using ன்னு போட்டுக்கலாம், இல்லை வந்து ஐட்டம்ஸ் ஆர் வாட் எவர் யூ வாண்ட். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் கொடுத்தா என்ன ஆகுது, யூ ஆர் ஏபிள் டு பிரிண்ட் த எலமெண்ட்ஸ். கரெக்டா? ஓகே. ஃப்ரூட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் ஏபிள் டு கன்சோல் லாக் ஆல் த ஐட்டம்ஸ். எனக்கு வந்து இண்டெக்ஸ் வேணும்ப்பா. இண்டெக்ஸ் எப்படி எடுக்கிறது மேப்ல? ரிட்டர்ன் பண்ணால் யூல் பி கெட்டிங் எ நியூ அரே. ரிட்டர்ன் பண்ணாமல் கன்சோல் லாக் பண்ணால் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுது. பட் ஆனால் எனக்கு இது இண்டெக்ஸ் வேணும். எப்படி இந்த ஃபார் லூப்பில் ஐ பிரிண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி. லைக் தப்பாக இருந்தால் பிரச்சனை, ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ட்ரை, கிவ் அ ட்ரை. கிரண் இதுக்கு தெரியல. ஓகே ஓகே ஓகே, வில் ட்ரை. ஈஸி தான். என்னன்னா இங்கே ரெண்டாவது ஆர்குமெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் மேப்பில். யூ கேன் கிவ் இட் ஆஸ் இண்டெக்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், பட் த செகண்ட் ஆர்குமெண்ட் விச் யூ கிவ் வில் கிவ் யூ த இண்டெக்ஸ் ஆஃப் த இது. ஓகேங்களா?
ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் வேணால் சேர்த்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நான் இண்டெக்ஸ்னு போட்டிருக்கேன் நேமிங் கன்வென்ஷனுக்காக, பட் ஆனால் நீங்கள் என்னென்னா பேர் தெரியுதா? வில் பி ஏபிள் டு கெட் த நம்பர்ஸ் இன் த மேப். ஸோ ஈன்னு கூட வச்சுக்கலாம், தெரியுதா? ஸோ இப்போ நீங்கள் 2 விஷயம் நோட் பண்ணணும். இனிமேல் நான் சொல்கிறது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இனிமேல் நான் சொல்கிறேன் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடி சொன்ன அரே டீஸ்ட்ரக்சரிங், ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங், மேப். ஓகேங்களா? ஸோ மேப் எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் டம்மியாக ஒரு நோட்டில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. ஃப்ரூட்ஸ்ன்ற ஒரு அரே நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. சின்டாக்ஸ் வந்து இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு அரே நேம் டாட் மேப் மெத்தட். மேப் மெத்தட் வில் டேக் அண்ட் கால் பேக் ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க. அந்த ஃபங்க்ஷன் கேன் பி அன் அனானமஸ் ஃபங்க்ஷன். இப்படி போடணும். ஓகேங்களா? ஸோ சின்டாக்ஸ் வேணால் நான் மேலே ஷார்ட்டாக எழுதுகிறேன். ஸோ இது வந்து சின்டாக்ஸ். ஸோ அரே நேம், இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது நீங்கள் நிறைய தடவை யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அரே நேம் அப்புறம் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். அதெல்லாம் ஓகேங்களா? தெரியுதா? இவ்வளோதான். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஆப்ரேஷன்னா பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் அரே மெத்தடுக்கு போகலாமா? நெக்ஸ்ட் அரே மெத்தட் என்னன்னா ஃபில்டர். ஸோ ஃபில்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு எனி ஐடியா? ஸோ எல்லாமே லைக் நான் இதுக்கப்புறம் சொல்ல போகிற எல்லாமே ஃபார் லூப் மாதிரி தான். ஸோ பட் ஆனால் என்ன எனி ஐடியா? ஸோ அபவுட் ஃபில்டர் வேர்ட்லேயே இருக்குப்பா. ஃபில்டர் வந்து it would filter out each and every time இது பண்ணுங்க, எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபில்டர் பண்ணுமா அரே எலிமெண்ட்ஸ்? எக்ஸாக்டாக அதே தான் பண்ணும். ஸோ லைக் மேப்புக்கும் ஃபில்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் புட் கண்டிஷன்ஸ். ஸோ எனக்கு வந்து லைக் இந்த லூப் நடக்கும்போது எனக்கு இதோட கண்டிஷன் நடக்கணும், எனக்கு இந்த கண்டிஷன் நடந்தால் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு வி கான்ட் ஆட் கண்டிஷன்ஸ். பட் ஃபில்டரில் என்ன பண்ண முடியும்னா சேம் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா லூப் தான், இதுவும் ஃபார் லூப் தான். பட் என்ன பண்ண முடியும், ப்ளஸ் we can add conditions. புரியுதா? ஸோ அதனால கண்டிஷன்ஸ் ஆட் பண்ண முடியும் ஃபார் லைக் ஃபில்டரில். எனக்கு வந்து இந்த கண்டிஷனில் இருக்கிறலாம். பட் ஆனால் லைக் யாராவது எனக்கு சொல்லுங்கள், எல்லாமே என்ன ஆகும்? அவுட்புட் உங்களுக்கு எப்படி வரும்? அவுட்புட் வில் பி இன் ஃபார்ம் ஆஃப் இங்கே இதோட அவுட்புட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? லைக் மேப்போட அவுட்புட் என்னவா இருக்கும்? தி அரே எலிமெண்ட்ஸ். ஓகே, நியூ அரே கரெக்டாக. ஸோ அப்போ ஃபில்டரோட அவுட்புட் என்னவா இருக்கும்? இட் வில் பி ஆல்சோ இன் ஃபார்ம் ஆஃப் அரே தான். ஓகேங்களா? ஸோ நியூ அரே கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? பி கிரியேட்டிங் நியூ அரே. ஓகேவா? அதே தான் இதுவுமே நியூ அரே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு லைக் அதே இது எடுத்துக்கலாமா மேபி? ஸோ நம்பர் அரே ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வச்சு ஒரு கண்டிஷன். ஸோ ஏதாவது கண்டிஷன் சொல்லுங்கள் நம்பர்ஸில். வில் ஜஸ்ட் ட்ரை. சேம் தான், நம்பர்ஸ் டாட் ஃபில்டர். ஃபில்டர்ன்றது ஒரு மெத்தட். எல்லா மெத்தடுக்கும் நீங்கள் ஒரு மெத்தடை பாஸ் பண்ணால் அது பேர் என்னது? இட் இஸ் கால்ட் அன் கால் பேக் ஃபங்க்ஷன். கரெக்டா? ஸோ லைக் நான் வந்து கால் பேக் ஃபங்க்ஷன், அனானமஸ் ஃபங்க்ஷன், ஸோ 2 சொல்கிறேன். ஸோ 2 சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ஃபில்டருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? எப்போல்லாம் ஃபில்டர் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது யூ கேன் கிவ் கண்டிஷன்ஸ். ஸோ டேரெக்டாக எனக்கு வந்து இந்த ஈயை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக ஈ என்ன பண்ணும்? பேசிக்காக இங்கே இருக்க ஒரு நம்பரும் இங்கே வரும். கரெக்டாக? இங்கே அப்படி தானே நம்ம ஆக்சஸ் பண்ணோம். மேபி ஐட்டம்ஸ்னே வச்சுக்கலாமே, உங்களுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். ஐட்டம்ஸ் என்ன பண்ணும்? வில் பி கெட்டிங் நம்பர் 1ன்னு கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? வி கேன் ரைட் அ கண்டிஷன். ஸோ ஐட்டம்ஸ், ஸோ இப்போ நம்ம இங்கே போடலாம் ஐட்டம்ஸ் விச் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் லெஸர் தேன் 5 இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வி கேன் ரைட் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே அவுட்புட் என்னவா இருக்கும்? எனிபடி, எனி கெஸஸ்? ஸோ 1 2 3 4 அப்படி பிரிண்ட் ஆகுமா? ஓகே, 1 எது வரைக்கும் இருக்கும்? 1 2 3 3 4. பட் இட் வில் பி இன் ஃபார்ம் ஆஃப் அரே, நியூ அரே. நியூ அரே. சூப்பர், நியூ அரே.
நிமிஷம் ஜஸ்ட் ப்ளே. ஓகே. ஸோ நம்ம இங்கே லைக் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாமா ஆன்சர்னு சொல்லிட்டு. ஸோ மேபி ஃபில்டர்னு போட்டுக்கலாம், ஃபில்டர் ஆன்சர். லைக் யாருக்கா ஏதாவது புரியலன்னா எனக்கு அப்பயே சொல்லுங்க, ஐ வில் கிவ் யூ சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? லைக் உங்களுக்கு புரியுற வரைக்கும் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட். புரியுதா? ஸோ வி ஜஸ்ட் ஸ்டாப் திஸ். தெரியுதா? யூ ஆர் கெட்டிங் a நியூ அரே. ஸோ ஃபில்டர் என்ன பண்ணும்? வில் பி ஏபிள் டு ஃபில்டர். ஸோ அதுவுமே ஃபார் லூப் தான், பட் யூல் பி ஏபிள் டு ஆட் எனி கண்டிஷன்ஸ் இன் ஃபில்டர். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவுட்புட் வந்து இட் வில் பி ஆல்வேஸ் இன் ஃபார்ம் ஆஃப் அரே. இங்கே மேப்லேயும் உங்களுக்கு பி அரே தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஃபில்டர் ஓகேவா? ஃபில்டரில் நீங்கள் என்ன வேணால் கண்டிஷன்ஸ் எழுதிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்பருக்கு கண்டிஷன் எழுதியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் அரேல சும்மா ஒரு கண்டிஷன் எழுதுறேன். மேபி ஐட்டம்ஸில் நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஃப்ரூட் 1 2 3 வந்துகிட்டே இருக்கும். மேபி லைக் ஆப்பிள், செரி, ஆரஞ்சு. ஸோ இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபில்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். மேபி என்ன டைப் ஆஃப் ஃபில்டர் பண்ணலாம்? when item சொல்லுங்க. லைக் உங்க கண்டிஷன் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு ஆப்பிள் பண்ணலாம். ஓகே. ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு ஆப்பிள். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சரா? சோ ஆப்பிள் மட்டும் வரும். we'll just try. தெரியுதா? ஆப்பிள் மட்டும் வரும். if it's not equal to கொடுத்தா நம்மளுக்கு ஆப்பிளை தவிர்த்து மீதி எல்லாமே வரும். we'll just try that also. டன்னா? ஃபில்டர் புரியுதா எல்லாருக்குமே? ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்டாக்ஸ் இங்கே போடுறேன். சேம் தான். அரே நேம், சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெஃபினிஷன், சின்டாக்ஸ் அண்ட் அன் எக்ஸாம்பிள். ஓகேவா? அரே நேம், மேப்புக்கு பதிலாக ஒரு ஃபில்டர். ஸோ ரிட்டர்னில் நீங்கள் கண்டிஷன் எழுதிக்கலாம். ரிட்டர்னில் யூ கேன் ரைட் த கண்டிஷன்ஸ். ஓகேவா? டன்னா? அவுட்புட் வந்து நியூ அரேவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? எஸ். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைக் இந்த ரெண்டு தான் நீங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெடியூஸ் வந்து நீங்கள் பெருசாக லைக் ஜென்ரல் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ண மாட்டீங்க. லைக் ரொம்ப கால்குலேட்டர் பேஸ்டாக இல்லைனா வந்து உங்களுக்கு டபுள் லூப் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாமே. உங்களுக்கு கோரிலேட் பண்ணோம் அப்படின்னா ரெடியூஸ் வந்து பேசிக்காக டபுள் லூப் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? டபுள் லூப் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு யூஸ் கேசஸ் மோஸ்ட்டாக வராது. லைக் நான் ரெடியூஸ் பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நாட் ஷுவர் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, சரி, ஓகே, நம்மளே ஒரு சின்ன இது பண்ணிக்கலாம். ஸோ ரெடியூஸ் வந்து எப்படின்னா சிம்பிள் அதே தான். பேசிக்காக வந்து இட் டபுள் லூப். ஓகேங்களா? டபுள் லூப்புன்ற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டபுள் லூப் கான்செப்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அரே இருக்குன்னு வச்சுக்கலாமே. இந்த அரேக்குள்ளே எனக்கு ஃபஸ்ட்டு அரேவெல்லாம் ட்ராவல்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொன்று லூப் ரன் பண்ணி இதுக்குள்ளேயே நான் இன்னொன்று லூப் ரன் பண்ணி எனக்கு அரேக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸை அப்படியே ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ டெல் யூ. ஸோ எனக்கு எப்படி வரணும்னு சொல்கிறேன். 1 அடுத்த நம்பர். அப்போ என்னது 1 + 2 3, 3 + 3 6. அதுமாதிரி எனக்கு அடுத்த நம்பர் ஆட் பண்ணிகிட்டே போகணும். நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த நம்பர் ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் ஆக்சஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? டபுள் லூப் ரன் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்? 2 மேப் வச்சும் பண்ணலாம். கரெக்டாக? ஃபஸ்ட்டு ஒரு மேப்பு, அதுக்கப்புறம் அந்த இதுக்கு ஒரு மேப்பு, திரும்பி அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ரெண்டு ஃபார் லூப் ரன் பண்ணணும். இல்லைன்னா ஃபார் ஈச்லேயும் 2 ஃபார் ஈச் ரன் பண்ணணும். கரெக்டாக? இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா they introduce something called reduce. ஓகேங்களா? ரெடியூஸ் என்ன பண்ணுது? ரெடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வந்து லைக் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் டெல் யூ. எக்ஸாம்பிளுக்கு ஸோ ஐ ஜஸ்ட் டெல் யூ an example. ஓகே, லெட்ஸ் டேக் அந்த மேப் அதுவே எடுத்துக்கலாம். ஸோ அந்த கண்டிஷன்ஸே நம்ம பண்ணலாம். நான் டெஃபினிஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் டாட் ரெடியூஸ். ஸோ ரெடியூஸில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் எடுத்துக்கோ. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சிங்கிள் ஆர்குமெண்ட் கிடையாது, டபுள் திங்ஸ். ஓகேங்களா?
ஒன்று வந்து அக்யூமுலேட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் வேல்யூ. ஸோ என்ன நான் சொல்கிறேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் இட் வில் பி ஈஸி. ஓகேங்களா? சாரி, ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே ஃபார் கால் பேக் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதில் வந்து 2 ஆர்குமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்னா வச்சுக்கலாம், ஏபின்னு சொல்லி வச்சுக்கலாம், பட் ஆனால் எக்ஸாக்டான நேம்ஸ் பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட்டர், ஒன்று வந்து கரண்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும்னா இது வந்து மெயின். ஓகேங்களா? ஸோ மெயினு, ஸோ பேசிக்காக வந்து ஃபஸ்ட் லூப் இப்படி சொல்கிறேன், லூப் 1ஓட வேல்யூஸ்லாம் வந்து இந்த அக்யூமுலேட்டரில் இருக்கும். ஓகேவா? லூப் 2ஓட வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் இட் இன் கரண்ட் வேல்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சும்மா வந்து உங்களுக்கு கன்சோல் லாக் பண்ணி காட்டுறேன். ஆஃப் ஏ பேசிக்காக இது வந்து இனிஷியல் வேல்யூன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ லைக் இது ஏன் வந்து அன்டிஃபைன் வருதுன்னு நான் சொல்கிறேன், பட் வேணால் ஃபஸ்ட்டு பாருங்கள் 1, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2. புரியுதா? ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வில் ஜஸ்ட் ட்ரை வித் ஆர் வி கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் இட். ஓகேங்களா? எனக்கு வந்து இது ரெண்டையும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பண்ணலாம். வில் பி ஏபிள் டு லைக் இல்லை கன்சோல் ஆகே பண்ணலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி, சாரி ஏ ப்ளஸ் பி இல்லை பட் ப்ளஸ் கரண்ட் வேல்யூ. ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, இதை வந்து கன்சோல் ஆஃப் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஷோ யூ. It's not working. Okay, just ஓகே 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 சாரி மிஸ். ஸோ என்ன பண்ணுறோம்னா என் வேலை செய்ய மாட்டேங்குது. பட் I'll just show you. கொஞ்சம் நம்பர்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். மேபி இந்த அறையில் ரொம்ப அதிகமாக நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அதுக்காக ஐம் ரெடியூசிங் த நம்பர்ஸ். தெரியுதா? ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு 1 2 1 + 2 என்ன ஆகுது? 3 ஆகிடுது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இது வந்து இனிஷியல் வேல்யூவாக மாறிடும். அடுத்த இண்டெக்ஸ் என்னது? இது. புரியுதுங்களா? 3. ஸோ இப்போ எனக்கு 3 + 3 6 ஆகிடும். அதனால் இனிஷியல் வேல்யூ 6, அடுத்த வேல்யூ என்னது? 4. புரியுதா? இட்ஸ் பேசிக்கலி ரன்னிங் அண்ட் டபுள் லூப். புரியுதா? ஃபர்ஸ்ட் லூப்பில் இட்ஸ் கெட்டிங் ட்ராவர்ஸ்ட். ஸோ அடுத்த லைக் உங்களுக்கு வந்து நான் எப்படி சொல்கிறது, ஸோ 2 லூப் ரன் ஆகிற மாதிரி தான் வந்து ரெடியூஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து இனிஷியல் வேல்யூ வந்து 1ல் இருக்குது. ஸோ அரேவை நான் இங்கே மேலே பிரிண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்பர்ஸ். ஓகேவா?
இப்போ வந்து பாருங்கள், இங்கே வந்து மேலே கோட் இருக்குது. ஓகேங்களா, மேலே கோட் இருக்குது. ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அரே. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்கோன்னு சொன்னேன். பேசிக்காக வந்து இனிஷியல் வேல்யூ அண்ட் கரண்ட் வேல்யூன்ற மாதிரி எடுத்துக்கோங்க. என்ன ஆகும்னா, இனிஷியலாக என்ன வேல்யூ இருக்குது? 1 இருக்குது. கரெக்டாக இட் வில் பி அசைன்டு டு 1. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, செகண்ட் வந்து கரண்ட் வேல்யூ எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்த இண்டெக்ஸ் என்னது? 2. ஸோ பேசிக்காக இதான் வந்து ஃபஸ்ட்டு 2 விஷயம் ஆர்குமெண்ட் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நம்ம வந்து கண்டிஷன் என்ன அப்ளை பண்ணியிருக்கோம்? வி ஹவ் டோல்ட் டு ஆட் இட் அப். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஆட் ஆகிடும். ஆட் ஆனால் என்ன ஆகும்? ஸோ ஃபஸ்ட்டு லூப்பில் என்ன ஆகும்? நம்ம அரே வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கும்? 1 + 2 3 மாறிட்டு 3, அதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது? 3, 4. புரியுதா? ஸோ இப்போ நம்மளோட கரண்ட் இதில் என்ன இருக்கும்? லைக் இனிஷியல் வேல்யூ என்ன இருக்கும்? 3 இருக்கும். புரியுதுங்களா? ஒரு தடவை லூப் ரன் ஆனோடனே புது அரே மாறிடும். ஸோ புது அரே மாறினோடனே இப்போ 3 + 3 என்ன ஆகும்? ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம அரே எப்படி இருந்துச்சு? 1, 2, 3, 4. ஸோ இப்போ ஃபஸ்ட் 2 வேல்யூ சம் ஆகிட்டு 3 மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அரே எப்படி இருக்குது? அடுத்த லூப்பில் அடுத்த இதில் என்ன ஆகும்? ஸோ இந்த 2 இதுதான் இது இனிஷியல் வேல்யூவாக இருக்கும், இது கரண்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்போ 3 + 3 சாரி 3, ஆமாம், 3 + 3 6. ஓகேங்களா, 6, 4 மாறிடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அடுத்த லூப்பில் இது இனிஷியல் வேல்யூவாக இருக்கும், இது கரண்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்போ இனிஷியல் வேல்யூ என்னது? லைக் இனிஷியல் வேல்யூ ப்ளஸ் கரண்ட் வேல்யூ வில் பி 10. ஸோ நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்? வேல்யூ கடைசியாக 10ன்றது ரிட்டர்ன் ஆகும் ஆன்சரில். புரியுதுங்களா? இட் வில் நாட் பி இன் ஃபார்ம் ஆஃப் அரே, இட் வில் பி இன் ஃபார்ம் ஆஃப் எலமெண்ட்ஸ். புரியுதா? பேசிக்காக நீங்கள் இதே விஷயத்தை அச்சீவ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்? டபுள் லூப் ரன் பண்ணணும். கரெக்டாக புரியுதா? ரெடியூஸு. ஸோ பேசிக்காக இது ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வருது. தெரியுதா உங்களுக்கு? ஒரு அரேவா ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வருது. ஃபைனலாக வரும்போது வில் பி கெட்டிங் தட் ஆன்சர். திரும்பி சொல்லணுமா? எனக்கு இப்போ ஆட் பண்ணாம கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த அக்யூமுலேட்டட் ப்ளஸ் இது ஆட் பண்ணாம என்னென்ன வேல்யூஸ் வருது மட்டும். ஓகே, ஸோ ஆட் பண்ணாமல் லாஜிக்கா? ஆட் பண்ணாமல் வில் அப்ளை சம் அதர் லாஜிக்கா? ஓகே, பேசிக்காக ரெடியூஸ் வந்து ஏதாவது கண்டிஷன் நிச்சயமாக வேணும். பட் ஆனால் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக வேலை ஆக்சுவலாக அன்டிஃபைன் வரும். புரியுதுங்களா? அன்டிஃபைன் வருது. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சோ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்தே ஆகணும் அப்போ if you use reduce. ஓகே ஓகே. ஸோ கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிஷன் கொடுத்தோன்னே அந்த ரெடியூஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆனால் நம்ம கண்டிஷன் வேணால் மாற்றிக்கலாம். மேபி மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒரு லைக் இங்கே நீங்கள் மல்டிப்ளை என்ன கண்டிஷன் வேணுமோ நம்ம லாஜிக் பொறுத்து. ஸோ இங்கே என்ன வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். பட் அது ரெடியூஸ் ஆகிட்டே வரும் அந்த கண்டிஷன் மூலிமா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 1 and 2, செகண்ட் ஐட்ரேஷன்ல திருப்பியும் அதேதான் எக்ஸாக்டா. ஓகே 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 டன். ரெடியூஸ் ஓகேவா? எஸ் எஸ்ல மீதி எல்லாருக்கும் ஓகேவா? கௌதம் வில் கோவா நெக்ஸ்ட் கான்செப்டா? வில் see some methods. இன்னும் கொஞ்சம் இருக்கு. மீதியெல்லாம் இருக்கீங்களா? ஓகே 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 சரி ஓகேவா எல்லாருக்கும்? ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இதுதான் முக்கியமான 2 மெத்தட். ஓகேங்களா, லைக் உங்களுக்கு எதுவுமே லைக் என்ன சொல்கிறதுனா, எனக்கு இன்னும் கன்ஃபியூசிங்காக இருக்குது. பட் எனக்கு நிறைய மெத்தட்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யூ ஹவ் டு லேர்ன் மேப் வந்து கிளியராக இருக்கணும், ஃபில்டர் கிளியராக இருக்கணும். ஓகேவா, மேப்பும் ஃபார் லூப் தான், ஃபில்டரும் ஃபார் லூப் தான். ஃபில்டரில் கண்டிஷன் ஆட் பண்ண முடியும், வில் பி கெட்டிங் அன் அரே. ஸோ இதே ஃபார்மெட்டில் இஃப் யூ நோட் இட் டவுன் வில் பி ஏபிள் டு ரீகால். அதே மாதிரி மேப். ஓகேவா, இதுக்கப்புறம் ரெடியூஸ் வந்து உங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ரெடியூஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது நீங்கள் பண்ணுற லைக் அப்ளிகேஷன்ஸில். காம்ப்ளெக்ஸாக போகும்போது மட்டும் தான் ரெடியூஸ் லாஜிக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் சொல்கிற ரெடியூஸோட யூஸ் கேஸ் எங்கே இருக்கணும்னு சொல்கிறேன். பட் ஆனால் ஜென்ரலாக நீங்கள் பண்ணுற அப்ளிகேஷன்ஸில் ரெடியூஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க மோஸ்ட்டாக. ஓகே, ஸோ 2 மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று மேப், அப்புறம் ஃபில்டர். ஓகேவா, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நாள் பார்த்த கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ ரெஸ்ட்,
ஸ்ப்ரெட் அண்ட் டீஸ்ட்ரக்சரிங். ஸோ அரே அண்ட் ஆப்ஜெக்ட், இந்த 4 கான்செப்ட் இது வரைக்கும் தெரிஞ்சாலே இட்ஸ் மோர் தென் குட். பிகாஸ் இது இருந்தால் யூ வில் பி யூஸிங் லாட் அண்ட் லாட். ஆனால் இதை தவிர்த்து கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்குது. நான் ஒரு 2-3 மெத்தட் சொல்கிறேன் இதை தவிர்த்து, ஓகேங்களா. பட் ஆனால் இதில் கிளியராக இருங்க, ஓகேங்களா. இந்த இதில் வந்து கிளியராக இருங்க. we'll add some more. ஓகேவா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா there is something called reverse இருக்கு, sum இருக்கு, every இருக்கு, flat இருக்கு. லைக் சொல்லிட்டே போனால் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் ஆனால் இதில் எல்லா மெத்தடும் யூஸ் பண்ண போகிறோமானா லைக் ஆப்வியஸ்லி நோ, ஓகேங்களா. ஸோ அந்தந்த மெத்தட்ஸ் வந்து சில யூஸ் கேசஸில் தான் யூஸ் ஆக போகுது. பட் மோஸ்ட்டாக நான் சொன்னேன் இந்த 2 மெத்தட், ஓகேவா. ஓகே, பட் இருந்தாலும் வில் see some more methods. லைக் I'll just do one லைக் டேரெக்டாக console.log பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ console.logல நம்பர்ஸில் டாட் எக்ஸாம்பிளுக்கு வில் see. ஓகே, ரிவர்ஸ் போடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, நிறைய கன்சோல் லாக்ஸ் இருக்கு. சரி, ஓகே, லைன் ஒன்று போட்டுடலாமா? மேபி எல்லா கன்சோல் லாக்ஸையும் ரிமூவ் பண்ண டைம் ஆகிடும். ஜஸ்ட் ஆட் சம் லைன்ஸ், ஓகேவா. இதெல்லாம் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஆனால் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறது அந்த 2 மெத்தட் தான், ஓகேங்களா. ஓகே, தெரியுதா? நம்ம லைனை ஈஸியாக வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுது, அரேவை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுது. இது வந்து ரிவர்ஸ் மெத்தட் மூலிமா பண்ணலாம். அதே மாதிரி லைக் there is something called flat. ஃப்ளாட் வந்து நான் சொன்னேன். மேபி ஒரு அரேக்குள்ளே இன்னொன்று ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. மேபி 1, இது எப்படி நான் வந்து எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணுறது? லைக் எனக்கு இந்த மாதிரி இருக்க அரே, ஓகேங்களா. ரொம்ப ஈஸி தான். எனக்கு இந்த மாதிரி இருக்க அரே, பட் ஐ வாண்ட் தஸ் அரே இன்டு இப்படி. புரியுதா? ஸோ இந்த மாதிரி எப்படி கொண்டு வர்றது? ஸோ உள்ளே இருக்க டபுள் அரே வந்து அரே ஆஃப் அரேக்குள்ளே எப்படி வந்து நான் ரிமூவ் பண்ணுறதுனா வெரி வெரி ஈஸி. ஸோ நம்பர்ஸ் ஸோ உங்களுக்கு பேக் எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரே ஆஃப் அரே, அரேக்குள்ளே அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஃப்ளாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளாட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா லைக் ரிகர்சிவாக அது வந்து மாற்றி மாற்றி உள்ளே லூப் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்து இப்படி தரும். தெரியுதா? ஸோ உள்ளே இருக்க அந்த அரே ஆஃப் அரே வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது. புரியுதா? ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. there is 2 things. இதுக்கப்புறம் நான் லைக் இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ எனக்கு இப்போ தான் நான் வந்து ஓகே ஐ டெல் யூ. ஸோ there are 2 types ஆஃப் இது மெத்தட்ஸ். ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம் இதை. என்னென்ன 2 டைப்ஸ்னால் ஸோ மெத்தட்ஸ் இல்லை, ஓகே. இந்த மாதிரியே நோட் பண்ணிக்கோங்க. அரே மெத்தட்ஸ் என்னன்னா ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் போகலாம். அதுக்கு முன்னாடி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிள். மியூட்டபிள்னா என்னது? எனி ஐடியா? லைக் ஜென்ரலாக மியூட்டபிள், இன்மியூட்டபிள் இந்த வேர்ட்ஸ்க்கு என்ன? மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ண முடியாது, இன்மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ண முடியாது.
சூப்பர் 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 சூப்பர். ஸோ இப்போ நம்ம பண்ணதில் வந்து மியூட்டபிள் மெத்தட்ஸ் அரே மெத்தட்ஸ் இருக்குது, இன்மியூட்டபிள் அரே மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ எனி ஐடியா என்ன இப்போ நம்ம பார்த்ததுல எதெல்லாம் மியூட்டபிள்குள்ளே வரும், எதெல்லாம் இன்மியூட்டபிள் வரும் அப்படின்ற மாதிரி யாருக்காவது எனி ஐடியா? ஸோ லைக் மியூட்டபிள்னா நான் இங்கே சைட்டில் எழுதுகிறேன். இட் வில் சேஞ்ச் த it will change the array. Immutable na it will not change the original array போட்டுக்கலாம், or new array போட்டால் அது வேறு மாதிரி மீனிங் ஆகிடும். மேபி I'll give it as original array. புரியுதா? ஸோ இன்மியூட்டபிள் என்னது, it will not change the original array. மியூட்டபிள் என்னது, it will change the original array. இந்த டெஃபினிஷன் கிளியரா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அரே மெத்தட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்? ஜென்ரலாக அரேயில் நம்ம 2 மெத்தட் பார்த்தோம், யாருக்கா ஞாபகம் இருக்கா? இப்போ நம்ம பார்த்ததை தவிர்த்து நம்ம முன்னாடி ஸ்டார்டிங்கில் இந்த கிளாஸில் ஸோ அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம மெத்தட்ஸ் பார்த்தோம். என்ன மெத்தட்ஸ் பார்த்தோம்? சரி ஓகே, நான் க்ளூஸ் கொடுக்குறேன், யார் ஆன்சர் பண்ணுறீங்க சாட்டில் கூட போடுங்க, இன்கேஸ் மைக் ஆன் பண்ண முடியலன்னா. லெஃப்ட் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா? நான் அதான் கொஸ்டின்ஸே கேட்குறதில்ல. சரி ஓகே, என்னன்னா அரேஸ்குள்ளே எப்படி வந்து இருக்கிற எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறது? I want to remove some elements from the array. Pop method. Super. Add பண்ணனும் புது எலிமெண்ட்ஸ் அப்படினா push. அப்ப இந்த ரெண்டு மெத்தட்ஸ் எதுக்குள்ள வரும்? இன்மியூட்டபிள் வருமா, மியூட்டபிள் வருமா? மியூட்டபிள். சூப்பர். ஸோ பாப் இது என்ன பண்ணிடும், புது இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரிஜினல் அரேவை சேஞ்ச் பண்ணிடும், கரெக்டா? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து மியூட்டபிள் மெத்தட்ஸ். ஸோ அதே மாதிரி பாருங்க, இப்போ நம்ம யூஸ் பண்ண ரிவர்ஸ் மெத்தட் என்ன பண்ணும்? ரிவர்ஸ் மெத்தட் இஸ் லைக் mutable or immutable? Mutable will change the array. Yeah, it will change the original array. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இதில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்மியூட்டபிள் இப்போ ஃப்ளாட்டாக வரும்ல அங்கே மியூட்டபிள். யா sure. Sorry, I'm not sure. Just try to. So dot log. I'm sure. Just confirm it. Okay. Flat is also mutable. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி பாருங்க நம்ம ஒரிஜினல் அரேவை சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ மேபி ரிவர்ஸ் பண்ணதுனால இருக்கலாம். செக் பண்ணிக்கிறேன். I think it's not changing. Similar-ஆ தான் இருக்கு. சிமிலராக இருக்கு. ஸோ இது வந்து இன்மியூட்டபிளாக இருக்குங்களா? ஸோ ஐ வாஸ் நாட் ஷுவர். இது வந்து இன்மியூட்டபிள். ஓகே, இந்த இதை எடுத்துடலாம். ஸோ அப்புறம் நம்ம இப்போ முக்கியமாக பார்த்த 3 மெத்தட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் வில் ஆல்வேஸ் கிவ் அஸ் அ நியூ அரே. புரியுதுங்களா? மேப்பு, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஃபில்டர், ரெடியூஸ் and reduce. ஓகேவா? இதில் வந்து கிளியராக இருங்க. ஓகேங்களா? ஏன் இது இட் வில் நாட் சேஞ்ச் ஒரிஜினல் அரே அப்படின்னா நம்மளுக்கு அப்போ எப்படி கிடைக்கும் ஆன்சர்? ஒரிஜினல் அரே சேஞ்ச் பண்ணாமல் அப்படின்னா யூ வில் ஆல்வேஸ் கெட் அ நியூ அரே. புரியுதா? ஸோ லைக் புரியுது, லைக் மேப், ஃபில்டர், ரெடியூஸ் யூஸ் பண்ணாலும் அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு புது அரே வரும். ஸோ எக்ஸிஸ்டிங் அரே சேஞ்ச் பண்ணாது, புது அரே உங்களுக்கு கொடுத்துரும். புரியுதுல? ஸோ சில இடத்துல இப்போ நான் ஜென்ரலாக மென்ஷன் பண்ணல, பட் இல் பி கெட்டிங் எ நியூ அவுட்புட். கிளியரா இது எல்லாமே? எஸ்ல. ஓகே, இன்னும் 2 இருக்கு. ஸோ
இன்னும் நிறைய சொல்லலாம். லைக் சம் இருக்கு, இன்க்ளூட் இருக்கு. ஸோ நிறைய மெத்தட் சொல்லலாம். லைக் எல்லா மெத்தட்ஸும் நம்ம பார்க்கணும் இல்லை. லைக் நீங்கள் அது அப்பப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் யூஸ் கேசஸ் போல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு யூஸ் கேஸே வராது. ஓகேங்களா? மோஸ்ட்டாக. ஓகேங்களா? ஓகே, வில் கோ சி சம் மோர் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். நிறைய மெத்தட்ஸ் திரும்பி கூட நிறைய சொல்கிறேன். கடைசியில் வில் கவர் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஒரு 10 minutes வில் கவர் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் வில் கம் பேக் இன்டு அரே மெத்தட்ஸ். ஓகேவா? முக்கியமான ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்லாம் பார்த்தலாம். அதுக்கப்புறம் வில் கம் இன்டு அரே மெத்தட்ஸ். trim, split, 2, okay, 2 lower, 2 upper includes. ஸோ இதுக்குள்ளேயே எழுதிடலாம். மேபி இதுக்கு தனியாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு. ஸோ we'll create a new file இல்லைன்னா சரி வேணாம், இதுலேயே வச்சிடலாம். எதுக்கு தனியாக. ஸோ const name is equal to ஸோ எக்ஸாம்பிளுக்கு சின்ன சின்ன மெத்தட்ஸ்லேருந்து வில் ஸ்டார்ட். ஓகேங்களா? ஸோ லைக் பேசிக்காக இதுக்கு முன்னாடி நான் ஸ்டிக் மெத்தட் சொல்லியிருக்கேன் இதுலேயே. நாட் ஷூர். அரே மெத்தட்ஸ் அரேலே சொன்னோமா? நாட் ஷுவர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஐ எம் நாட் ஷுவர் இன் விச் பிளேஸ். ஸோ ஒரு பேசிக் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா எப்பயும் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னல. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் ஐ எம் நாட் ஷுவர். ஸோ ஸோ லென்த் ஏன் இப்படி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஸோ லென்த் இஸ் நாட் அன் மெத்தட். ஓகேங்களா? நீங்கள் எல்லாத்துலேயும் லைக் ஜாவாவில் பைத்தானில் எல்லாமே லென் அந்த மாதிரி மெத்தடாக கொடுப்பீங்க. ஆனால் ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அன் மெத்தட். ஸோ டாட் லென்னு கொடுப்பீங்க. இது என்ன பண்ணுவோம்? இட் வில் கிவ் அஸ் த லென்த். அங்கே இருக்கும். ஸோ நேம் சென்ஸ் தெரியா யூ வில் பி கெட்டிங் த லென்த். பட் ஆனால் இதெல்லாம் தவிர்த்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 upper 2 lower அது ஒன்று முக்கியமானது. அப்புறம் அந்த ஸ்பிளிட். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் வந்து வில் சி. ஓகேங்களா? ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக கன்சோல் லாக் பண்ணிக்கலாம். ஸோ நேம்ஸ் டாட்னு போட்டாலே வில் பி கெட்டிங் ஆல் திஸ். இது எல்லாமே ஸ்ட்ரிங் மெத்தட். அப்போ இவ்வளோ மெத்தட் பார்க்கணுமா அப்படின்னா இல்லை. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2 லோக்கல் அப்படின்னு இருக்கு. இல்லை இல்லை not sure that they changed it. Okay, so it's 2 local lower தான். ஓகேங்களா? ஓகே ஓகே, நான் அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி. இட்ஸ் ஓகே. பட் ஆனால் லைக் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்பர் கேஸில் இருக்கிறத வந்து லோவர் கேஸாக மாற்றும். அப்பர் கேஸில் இருக்கிறது டு லோவர் கேஸாக மாற்றும். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து அப்பர் கேஸில் இருக்கிறது லைக் லோவர் கேஸில் இருக்கிறத வந்து அப்பர் கேஸாக மாற்றணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு வச்சுக்கலாம். console.log of names dot to upperன்னு போட்டிங்கன்னா will be getting to upper. not sure 2 upper இருக்கணும்னு நினைக்கிறேன். not sure. நிமிஷம் இருக்கு. ஓகே, 2 அப்புறம் வேலை செய்யும். not sure. லைக் மேபி இது வந்து not sure 2 lower upper case மேபி அதுவுமே வேலை செய்யும் நினைக்கிறேன். பட் 2 lower 2 upper இதுதான் வந்து எக்ஸாக்டானது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? 2 upper case 2 lower case. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் பண்ணும். லோவரில் இருக்கிறது அப்புறம் மாற்றும். இந்த மெத்தட்ஸ் ஓகேவா? ஸோ
ஸோ இது நான் லென்த் ஏன் சொன்னால் லென்த்தை இப்படி போடாதீங்க ஓகேங்களா. இட்ஸ் நாட் மெத்தட், யூ ஹேவ் டு டூ இட் லைக் இது ஓகேங்களா. அடுத்து வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட். ஓகே ஸ்ப்ளிட் சொல்கிறேன். ஸோ ஸ்ப்ளிட் என்ன பண்ணால் இன்கேஸ் ஸ்பேஸ் கொடுத்துருந்துச்சு எக்ஸாம்பிளுக்கு console.log of names டாட் ஸ்ப்ளிட்னு போடுறீங்கன்னு வச்சுக்கலாமே. இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்பேஸ் தான் எடுக்கும் ஓகேங்களா. டிஃபால்ட் ஸ்பேஸ் தெரியுதா. ஸோ இன்கேஸ் சாரி யூ ஹேவ் டு கிவ் இட் ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸில் இருக்கலாம் ஸ்ப்ளிட் பண்ணால் இட் வில் ரிட்டர்ன் அஸ் அ நியூ அரே தெரியுதா. ஸோ இப்படி போட்டுக்கலாம். இன்கேஸ் எனக்கு வந்து இப்படி இருக்குப்பா, எனக்கு இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கிவ் ஐஃபன். ஸோ ஐஃபன் கொடுத்தீங்கன்னா இந்த ஐஃபனுக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரே, இதில் இருக்கிறது ஒரு எலமெண்ட் அரேவாக மாற்றிடும். ஸோ அவ்வளோதான் ஸ்ப்ளிட் தெரியுதா. இது வந்து ஸ்ப்ளிட் மெத்தட்ஸ். இது வந்து நியூ அரே ரிட்டர்ன் பண்ணும், அது ஞாபகம் வச்சுக்கலாம். நியூ அரே ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக பைத்தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. வேற என்ன மெத்தட்? includes okay. includes அந்த includes நேம்லயே இருக்கு ஓகேங்களா. டாட் includesல குமார்ன்னு இருக்கு அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் புரியுதுங்களா. ட்ரூன்னு வருது. இன்கேஸ் ராஜ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்படி ராஜ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். தெரியுதா. இல்லை அப்படின்னா லைக் நீங்கள் வேற ஏதாவது சர்ச் பண்ணீங்க அப்படின்னா தெரியுதா. இப்போ இதில் இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் வந்து இப்படி கூட போட்டுக்கலாம். யூ கேன் சர்ச் திஸ் ஆல்சோ. புரியுதா. லைக் இன்க்ளூட்ஸ் வந்து பேசிக்காக ட்ரூவா ஃபால்ஸான்னு ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூவா ஃபால்ஸா. இதை தவிர்த்து தேர் இஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். லைக் இன்னும் சொல்ல போனால் ட்ரிம் இருக்குது. லைக் அதுலேயே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ பி கெட்டிங் லாட் ஆஃப் திங்ஸ். எல்லாத்துக்கும் அந்த நேம்லேயே இருக்கும் ஓகேங்களா. டாட் போட்டிங்கன்னா தெரியுதா. சாரட்டு, ரீப்ளேஸு, லைக் ஸ்டார்ட்டு, எண்டு, லைக் இது எல்லாமே ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் தான். ஸ்லைஸு, ஸோ ட்ரிம்னா லைக் ட்ரிம் பண்ணும். ஸோ ட்ரிம் ஸ்டார்ட்டு, எண்டு, இல்லை ஸ்பேசஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் எல்லா மெத்தட்ஸும் நம்ம பார்த்து கற்றுக்கணும்லாம் இல்லை. லைக் இன்கேஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த இதில் வந்து ஸ்பேஸை ரிமூவ் பண்ணணும்ப்பா ஓகேங்களா. ஸோ ஆனால் எனக்கு ட்ரிம்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது, அது ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ ஹவு டு ரிமூவ் த ஸ்பேசஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட்னு பண்ணிங்கன்னா அந்த மெத்தட் வந்துடும். ஸோ நீங்கள் டேசியாக வந்து இந்த லைக் நேம் டாட் அந்த ட்ரிம்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். console.log of ஸோ நேம் டாட் ட்ரிம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஜென்ரல் ட்ரிம் மெத்தட் வந்து ட்ரிம் பண்ணிடும் மொத்தமாக. தெரியுதுங்களா. உங்களுக்கு மொத்த ஸ்பேஸும் ட்ரிம் பண்ணிடுச்சு. இன்கேஸ் ஸ்டார்ட்டில் மட்டும் பண்ணால் ட்ரிம் ஸ்டார்ட்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட்டில் மட்டும் ரிமூவ் பண்ண சொல்லுங்க. தெரியுதா. உங்களுக்கு அந்த ஸ்பேஸோட வந்திருக்கு இங்கே, அந்த ஸ்பேஸ் இன்க்ளூட் ஆகி வருது தெரியுதா. ஸோ ஸ்டார்ட் லைக் ட்ரிம் எண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எண்டில் இருக்க ஸ்பேஸ் மட்டும் வந்து ரிமூவ் பண்ணும். இப்போ பாருங்க தெரியுதா. எண்டில் இருக்க ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இதான் ட்ரிம். ஸோ மோஸ்ட்டாக இவ்வளோ மெத்தட்ஸ் பார்க்கணுன்னு கூட இல்லை. ஐ கிவன் யூ லைக் என் நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ். பட் பேசிக்காக இந்த 2 லோயர் 2 அப்பர் ஸ்ப்ளிட் அண்ட் இன்க்ளூட்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு கூட நீங்கள் ஜென்ரலாக இல்லை, ஸ்ப்ளிட் அண்ட் இன்க்ளூட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஏன்னா இதை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக. ஓகே இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதில் இது வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஃப்ரெஷ்ஷாக வில் ஸ்டார்ட் ரியாக்ட் ஓகேங்களா. ஐ மேக் யூ ஃபால் ரியாக்ட் ஓகேங்களா. ஐ எம் ஷுர் வித் தட். ஸோ உங்களுக்கு லைக் அந்த மாதிரி வில் சி ரியாக்ட் ஓகேவா.
வில் பில்ட் லைக் என்னென்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிடுறேன் ரியாக்டில். திஸ் டைம் ஐ பிளான்ட் என் நம்பர் ஆஃப் திங்ஸ் ஓகேங்களா. ஸோ அடிஷ்னலாக ஐ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் ஓகேங்களா, நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி இனிமேல் ஃபுல்லாக ப்ராஜெக்ட் பேஸ்டாக வந்து வில் கோ லைக் போன டைமும் ப்ராஜெக்ட் பேஸ்டாக தான் போனோம். வில் பி டூயிங் கம்ப்ளீட்லி ஒரு வெப்சைட் ஓகேங்களா. ஒரு வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு வில் பில்ட் 5 to 6 ஃபீச்சர்ஸ். ஸோ எல்லாமே வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நீங்கள் பேசுகிற மாதிரி வந்து வில் பில்ட் பிக் ஃபியூச்சர்ஸ் ஓகேவா. ஸோ அதில் ஒரு 5-6 ஃபீச்சர்ஸ், அதை பற்றி நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸில் நீங்கள் வரும்போது என்ன பண்ணணும்னா ஒரு நோட்டு பெண்ணு எடுத்துகிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான் ஓகேங்களா. அதுதான் பேசிக் ரிக்குவயர்மெண்ட், வேறு எதுவுமே இல்லை. ஜீரோலேருந்து வில் ஸ்டார்ட் ஓகேங்களா. அடுத்த கிளாஸ்லேருந்து நான் ஒரு லைன் டைப் பண்ணுற ஒரு லைனாக வில் பி எக்ஸ்பிளைன் யூ ஓகேங்களா. எதுக்கு அந்த லைன் வருது, ஏன் ரியாக்ட் யூஸ் பண்ணுறோம், ஈஸி எவ்ரி திங் ஓகேங்களா ஸ்டார்டிங்லேருந்து. இது வரைக்கும் அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க முன்னாடி கிளாஸஸ், நான் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து இது பார்க்கல, அந்த கிளாஸ் பார்க்கல, நான் இன்னும் ஜாவாஸ்கிரிப்டே ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் ஜாவாஸ்கிரிப்ட் கிளாஸ்க்கு அப்படின்னு. ப்ளீஸ் அவங்க கூட வாங்க ஓகேங்களா. லைக் அது வந்து ஒரு லைக் நான் நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், அவங்க எல்லாருக்கும் இந்த மைண்ட் செட் தான் ஓகேங்களா. நான் இன்னும் ஜாவாஸ்கிரிப்ட் யாராலையும் எதையுமே மாஸ்டர் பண்ணவே முடியாது ஓகேங்களா. போக தான் லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ப்ரீ ரிக்வெஸ்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் யூ கேன் ஸ்டார்ட் வித்தவுட் ஜாவாஸ்கிரிப்ட் ஓகேங்களா. போக ஐ வில் டெல் யூ. ஸோ நம்ம லைக் இப்போ நான் மேப் ஃபில்டர் ரெடி சொல்லிட்டேன் அப்படின்னா இதை நான் சொன்னதே வந்து ப்ரீ ரிக்வெஸ்ட் தான். ஸோ இதெல்லாம் நம்ம திரும்பி யூஸ் பண்ண போகிறோம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் யூஸ் பண்ணும்போது சொல்ல மாட்டேன் நான் மேப் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி சொன்னோம் அதே மாதிரி தான் அங்கே ஒரு அரே வச்சு மேப் வச்சு ஐம் கோயிங் டு டெல் யூ ஒரு 5 to 10 minutes. ஸோ அப்பயும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்ததுனால வில் பி நோ தட் ஓகே மேப் வந்து ஒரு ஃபார் லூப் மாதிரி லைக் ஓகே அது வந்து ஒரு லூப் மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஃபில்டர்னா ஓகே ஃபில்டர் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு லூப் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அங்கே பார்க்கும்போது ரியாக்டில் பார்க்கும்போது டேரெக்டாக பார்க்கும்போது ஓகே மேப்ன்றது ஒரு ஃபார் லூப் மாதிரி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான். பட் ஆனால் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இருக்காது ஓகேங்களா. ப்ரீ ரிக்வெஸ்ட் இப்பயே சொல்லிடுறேன், லைக் அங்கே போட்ட ரோட் மேப் அதெல்லாம் கூட உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். இங்கே சொன்ன டாபிக்ஸ் 1 2 3 4 5 இந்த 5 டாபிக் கிளியராக இருந்தால் போதும், இட் இஸ் மோர் தென் இனஃப் ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ கிவ் யூ கம்ப்ளீட்டாக வில் ஸ்டார்ட் வித் இன்டர்வியூ சீரிஸ் ஓகேங்களா. ஸோ ஐ பிளான் டு 5 to 6 செஷன்ஸ் மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம கொஸ்டின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஐ வில் ஆட் லாட் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட்ஸ், இன்னும் நம்மளுக்கு தேவையான எல்லா கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா. அது தனியாக வச்சுக்கலாம். HTML 50, CSS 50, அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்டில் தேவையான அதர் கான்செப்ட்ஸ் லைக் எப்படி பேக்ரவுண்டில் ஜாவாஸ்கிரிப்ட் வேலை செய்யுது, ப்ரௌசரில் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, லைக் ஹோஸ்டிங் என்ன, ஸ்கோப்பிங் என்ன, க்ளோசர் என்ன, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம் ஓகேங்களா. பட் ஆனால் அடுத்த கிளாஸ் யாருமே மிஸ் பண்ணாதீங்க, வில் ஸ்டார்ட் ரியாக்ட். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்பயே கூட கேளு ஓகேங்களா. யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? சரி ஓகே, நான் ரெக்கார்டிங் ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பேசலாம். லைக் லெஃப்ட் சைடு அங்கே ஒரு நிமிஷம் ஐ டேக் ஸ்க்ரீன்ஷாட்.